வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். துணை முதலமைச்சர் உதயநிதிக்கான செயலாளராக பிரதீப் யாதவ் நியமனம். உயர்கல்வித்துறையின் புதிய செயலாளராக கோபாலை நியமித்து தமிழக அரசு உத்தரவு. வருவாய் பேரிடர் மேலாண்மைத்துறை ஆணையராக ராஜேஷ் லக்கானி பணியிட மாற்றம். மின்சார வாரிய தலைவராக நந்தகோபால் நியமிக்கப்பட்டார். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூவுக்கு கூடுதல் பொறுப்பு. கால்நடை மற்றும் மீன்வளத்துறை செயலாளராக நியமனம். இஸ்ரேல் மீது 180 ஏவுகணைகளை வீசிய ஈரான். பெரும்பாலானவற்றை இடைமறித்து தாக்கி அழித்த இஸ்ரேல். இஸ்ரேலிய உளவு அமைப்பான மொசாட் தலைமையகத்தை குறிவைத்து தாக்கிய ஈரான். ஏவுகணைகளை முறியடித்ததாக இஸ்ரேல் தரப்பு தகவல். இஸ்ரேல் மீது ஈரான் தொடுத்த ஏவுகணை தாக்குதலை விமானத்தில் இருந்து வீடியோ எடுத்த பயணி. துபாய் சென்ற விமானம் பாதுகாப்பாக வேறு பாதையில் பயணித்ததாக தகவல். நாளை காலை வரை அனைத்து விமானங்களையும் ரத்து செய்தது ஈரான். தேவையற்ற பயணங்களை தவிர்க்குமாறு இந்திய வெளியுறவு அமைச்சகம் அறிவுறுத்தல். திடீரென தாக்கிய ஏவுகணைகளால் அலறி ஓடிய இஸ்ரேலியர்கள். தெருக்களில் விழுந்து கிடக்கும் ஈரானின் ஏவுகணைகள். தாக்குதலுக்கு ஈரான் உரிய விலை கொடுக்க வேண்டும் என இஸ்ரேல் பிரதமர் நேதன்யாகு எச்சரிக்கை. பதிலடி கொடுத்தால் முழுமையாக தாக்குவோம் என ஈரான் மிரட்டல். தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாட்டிற்கான பூமி பூஜை அக்டோபர் 4ஆம் தேதி நடைபெறும் என தகவல். மாநாடு தொடர்பாக மாவட்ட வாரியாக கட்சி நிர்வாகிகளுடன் பொதுச் செயலாளர் ஆனந்த் ஆலோசனை. கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திருப்பத்தூர், சேலம், ஈரோடு, நாமக்கல் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. 5 நாட்களுக்கு தமிழ்நாட்டில் கனமழை தொடரும் என்றும் சென்னை வானிலை மையம் தகவல். சென்னை விமான சாகசத்திற்காக 2வது நாளாக மெரினாவில் நடைபெறும் ஒத்திகை. பாராசூட் மூலமாக வீரர்கள் தரையிறங்கியதுடன் வானில் வட்டமடித்த ஹெலிகாப்டர்கள். சென்னை கிண்டியில் உள்ள மகாத்மா காந்தியின் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய ஆளுநர் RN ரவி. சென்னை எழும்பூரில் உள்ள அரசு அருங்காட்சியகத்தில் உள்ள சிலைக்கு மரியாதை செலுத்திய முதலமைச்சர் MK ஸ்டாலின். ஆண்டுதோறும் 6% சொத்து வரி உயர்வு என்ற அரசின் முடிவுக்கு அதிமுக எதிர்ப்பு. திமுக அரசை கண்டித்து வரும் செவ்வாய்க்கிழமை தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் என எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. குமாரபாளையம் அருகே முன்னால் சென்ற கார் பிரேக் பிடித்ததால் அடுத்தடுத்து மோதிக்கொண்ட 4 கார்கள். கோவை சேலம் நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு. தனது தயாரிப்பு நிறுவனத்திற்கு காஸ்டிங் ஏஜென்ட்டுகள் யாரையும் நியமிக்கவில்லை என சிவகார்த்திகேயன் விளக்கம். SK புரொடக்ஷன்ஸ் என்ற பெயரில் வரும் மின்னஞ்சல் மற்றும் அழைப்புகளை தவிர்க்குமாறும் அறிக்கை.
இஸ்ரேலின் தாக்குதலுக்கு உள்ளான லெபனானுக்கு உதவி செய்ய இருக்கிறது ரஷ்யா என்ற தகவல் முக்கிய தகவலாக வெளியாக இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் முகிலன் இணைகிறார். முகிலன், என்ன மாதிரியான உதவிகளை செய்யறதுக்கு ரஷ்யா முன் வந்திருக்கு? ஸ்ரீராம், ஏற்கனவே இது நம்ம ஒரு கான்டெக்ட்ல புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே இந்த நாடுக்கு யார் ஆதரவா இருக்காங்க என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. நேற்று இஸ்ரேல் மீது நடந்த தாக்குதலுக்கு UK, US போன்ற நாடுகள் ஆதரவு தெரிவித்திருந்தன. அதே போல தற்போது ஈரான் மற்றும் லெபனானுக்கு ஆதரவு தரக்கூடிய நாடுகள் தருவதற்காக நாடுகள் முன் வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக தான் தற்போது இந்த ரஷ்யா தற்போது லெபனானுக்கு மனித உதவிகளை வழங்க இருப்பதாக தற்போது தகவல் வெளியாகிருக்கிறது. அதாவது லெபனான் அம்பாசிடர் ஃபார் ரஷ்யா அவர் கூறும்போது நாளை முதல் லெபனானுக்கு ரஷ்யாவிலிருந்து இந்த உதவிகள் வர தொடங்கும் என்றும் தெரிவித்திருக்கின்றார். இதுதான் மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் இஸ்ரேல் கடந்த ஒரு 2 வாரங்களாக லெபனான் மீது தொடர்ந்து போர் தொடுத்து வருகிறது. அண்மையில் அவர்கள் தரைவழியாகவும் தாக்குதலை தொடங்கி லெபனானுக்குள் உள்ளே சென்று தாக்குதலில் ஈடுபட்டு வருகின்றனர். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது ரஷ்யா உதவிகளை அனுப்புவது, ரஷ்யா இந்த மத்திய கிழக்கு நாடுகள் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனையில் தலையிடுகிறதா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. அதே போல ரஷ்யா இந்த நாடுகளுக்கு தற்போது ஆதரவாக இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியும் தற்போது எழுந்திருக்கிறது. ஸ்ரீராம், இஸ்ரேலின் தாக்குதலுக்கு உள்ளான லெபனானுக்கு உதவி செய்வதாக ரஷ்யா அறிவித்திருக்கிறது. அது தொடர்பான விவரங்களை கொடுத்தீங்க. நன்றி முகிலன். இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணைகளை வீசி நேரடி தாக்குதலை நடத்திய நிலையில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்காவும் களத்தில் குதித்ததால் 3ஆம் உலகப் போர் மூளும் அபாயம் எழுந்திருக்கிறது. நீண்ட நாள் பகைக்கு பழி தீர்க்கும் விதமாக இஸ்ரேல் தலைநகர் டெல் அவீவ் நகரை குறிவைத்து ஈரான் ராணுவம் நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்திய காட்சிதான் இது. கடந்த ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேல் மீது ஹமாஸ் குழுவினர் நடத்திய தாக்குதலில் 1000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் முழுவீச்சில் காசா மீது தாக்குதலை தொடங்கியது. இதுவரை 40,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் உயிரிழந்துள்ளனர். 11 மாதங்களுக்கு மேலாக போர் நீடிக்கக்கூடிய நிலையில் ஹமாஸுக்கு ஆதரவாக லெபனானிலிருந்து தாக்குதல் நடத்திய ஹிஸ்புல்லா அமைப்பு மீது இஸ்ரேல் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் ஹசன் நசருல்லா கொல்லப்பட்டார். அதைத் தொடர்ந்து லெபனான் மீது தரைவழி தாக்குதலையும் இஸ்ரேல் தீவிரப்படுத்தியது. காசா, லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வந்த நிலையில் இஸ்ரேல் மீது ஈரான் பதில் தாக்குதல் நடத்தலாம் என்று நேற்று அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்தது. அதற்கு அடுத்த சில மணி நேரங்களில் இஸ்ரேலை நோக்கி ஏவுகணைகளை வீசி ஈரான் தாக்குதலை தொடங்கியது. இஸ்ரேல் தலைநகர் டெல் அவீவ், ஜெருசலேம் உள்ளிட்ட நகரங்களை குறிவைத்து நூற்றுக்கணக்கான பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியது. டெல் அவீவ் நகருக்கு மேலே ஏராளமான ஏவுகணைகள் பறந்து சென்றதால் அங்குள்ள வான்பரப்பு முழுவதுமாக எரிக்கற்கள் விழுவது போன்று காட்சியளித்தது. ஏவுகணை தாக்குதலை குறிக்கக்கூடிய வகையில் இஸ்ரேலில் சைரன்கள் மூலமாக பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களில் தஞ்சம் புகும்படி அறிவுறுத்தப்பட்டனர். அடுத்த அறிவிப்பு வரும் வரை பொதுமக்கள் அங்கிருந்து வெளியே வர வேண்டாம் என்று இஸ்ரேல் ராணுவம் கேட்டுக்கொண்டது. இதையடுத்து அங்குள்ள லட்சக்கணக்கான பொதுமக்கள் பதுங்கு குழிகளில் தஞ்சம் அடைந்தனர். அதே நேரத்தில் இஸ்ரேல் ராணுவம் தற்காப்பு நடவடிக்கையில் இறங்கியது. ஈரான் ஏவிய ஏவுகணைகளை இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்பான அயன் டோம் நடுவானில் சுட்டு வீழ்த்தின. இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதலை தொடர்ந்து அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், துணை அதிபர் கமலா ஹாரிஸ் மற்றும் பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுடன் வெள்ளை மாளிகையில் ஆலோசனை மேற்கொண்டார். இதையடுத்து ஈரானின் தாக்குதலை சமாளிக்க இஸ்ரேல் ராணுவத்திற்கு உதவிட வேண்டும் என்று அமெரிக்க ராணுவத்திற்கு அதிபர் ஜோ பைடன் உத்தரவிட்டார். ஈரான் அனுப்பி வரக்கூடிய ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தவும் பைடன் உத்தரவிட்டார். அதைத் தொடர்ந்து இஸ்ரேல் கடற்பரப்பில் நிலைநிறுத்தப்பட்டிருந்த அமெரிக்காவின் 2 கடற்படை கப்பல்களில் இருந்து வான் இலக்கை தாக்கி அழிக்கக்கூடிய ஏவுகணைகள் மூலமாக பதில் தாக்குதல் நடத்தப்பட்டது. இதனால் ஈரான் ஏவிய பல ஏவுகணைகள் இஸ்ரேலிய எல்லையை அடைவதற்கு முன்பாகவே சுட்டு வீழ்த்தப்பட்டன.
இஸ்ரேலில் உள்ளூர் நேரப்படி இரவு 7:30 மணி அளவில் ஈரான் தாக்குதலை நிறுத்தியது. ஈரான் தாக்குதல் முடிவுக்கு வரும் வரை வெள்ளை மாளிகையில் இருந்தபடி அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் போர் நிலவரம் குறித்து கேட்டறிந்தார். அதற்கு பிறகு செய்தியாளர் பேசிய அவர் ஈரானின் தாக்குதல் முறியடிக்கப்பட்டதாக தெரிவித்தார். At my direction, the United States military actively supported the defense of Israel, and we're still assessing the impact. But based on what we know now, the attack appears to have been defeated and ineffective. இஸ்ரேல் மீதான தாக்குதலை வரவேற்று ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் வீதிகளில் குவிந்த பொதுமக்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர்.